கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டு 4 மாதங்களில் 8.5 லட்சம் பேர் பாலத்தை பார்வையிட்டதாக அமைச்சர் ஏவாவேலு தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு இடையே கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதன் பின்பு அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில், கன்னியாகுமரியின் அடையாளமாக கண்ணாடி இழை பாலம் அமைய வேண்டும் என தமிழக முதல்வர் திட்டமிட்டு இப்பாலம் அமைக்கப்பட்டதாகவும் 4 மாதங்களில் 8,42,601 சுற்றுலா பயணிகள் பாலத்தில் பயணித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து சென்று சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள், வீடியோக்களை பகிர்வதை கண்ட முதல்வர் பாலத்தின் தாங்கும் சக்தி தொடர்பாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டதாகவும், அதன்படி இந்த பாலத்தை வடிவமைத்த IIT வல்லுநர்களும் மத்திய அரசு அனுமதி பெற்ற தனியார் நிறுவன வல்லுநர்கள் ஆய்வு செய்து அதன் உரிய தன்மை குறித்து சான்றிதழோடு ஒரே நேரத்தில் 750 பேர் பாலத்தில் பயணிக்கலாம் என உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். இதனால் பாலத்தில் பயணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். பாலத்தை காண வரும் மக்களின் கூட்டம் அதிகமாகி வருவதால் பயணிகளுக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தும் வகையில் கேட் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். பாலத்தை காண வந்தவர்கள் இப்பாலத்தை வள்ளுவர் பாலம் என அழைப்பதாகவும், இங்கு போதிய கப்பல் இல்லை என்பதால் புதிய 3 கப்பல்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்குரிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். என்னுடைய மானிய கோரிக்கை வருகிறபோது சட்டமன்றத்திலேயே நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் உங்க அமைச்சருக்கு தெரியும். இதை பற்றி நான் தனியாகவே ஒரு 10 நிமிடம் இந்த பாலத்தினுடைய பெருமையெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு பல்வேறு அயல்நாட்டவர்கள் எல்லாம் இங்கே வந்து குடும்பத்தோடு வந்து அவர்கள் இந்த கண்ணாடி பாலத்திலே நடப்பது, அவர்களே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, போட்டோ எடுத்துக்கொள்வது, இது போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழக அரசை பொறுத்தளவுக்கு இந்த உறுதித்தன்மையை அவ்வப்போது நாங்கள் பார்த்துருந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.